எல்லாருக்கும் வணக்கம். ஆஹ் மகுடம் மகுடம் ஆஹ் எங்க எங்க டீமுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம் ஃபார் மெனி ரீசன்ஸ். மெயின் ரீசன் விஷால் விஷால் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்றாரு இந்த படம். அண்ட் அதுல ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எப்பவுமே இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் கிட் மாதிரி தான், ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க், அதோட இந்த இந்த ட்ரைலர் கட்டோட பின்னாடி அவங்களோட எஃபர்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் இன் பர்சன் பார்த்ததுனால சொல்கிறோம். ஹி டோட்டலி டிசர்வ்ஸ் அ குட் அப்ளாஸ். ட்ரைலருக்காக இருக்கட்டும், படத்துக்காக இருக்கட்டும். நான் டப்பிங் பார்த்து முடிச்சுட்டு, நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு என்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னால் இருக்கு அதுல இருந்து வெளில வரவே முடியல. நாட் ஏன்னா அந்த அளவுக்கு சில கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப அட்டென்ஷனையும் கிராப் பண்ணும். ஸோ இந்த படத்துல அன்னபூர்ணி என்னோட ரோல் பேரு. அது அந்த மாதிரி ஒரு 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 ரோல் எனக்கு அமைஞ்சது. அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு என்னோட ரோல். அண்ட் நான் பர்சனலா என்னோட கெரியர்ல எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல நான் அன்னபூர்ணியை கண்டிப்பா லிஸ்ட்ல சேர்த்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அண்ட் ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இதுல. நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சாங் எனதும் விஷால்தும் அந்த நச்சிந்தி மச்சானே பெரிய ஹிட்டு. அண்ட் இந்த படத்துல எல்லாமே ஒரு பாசிட்டிவா ஒரு எப்படி சொல்ற அமையுது. ஸோ அதே மாதிரி படமும் ஆகஸ்ட் 14th ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு நல்லபடியா அமைஞ்சு எல்லாருக்குமே பிடிச்சு. இது விஷாலோட ஃபர்ஸ்ட் டைரக்டரல் பிக் ஹிட் மூவியா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பர்சனலா. ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ வெல்விஷர், ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆஃப் மகுடம் எங்களுக்கு லக் அண்ட் பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அண்ட் ஜிவியோட மியூசிக் நீங்க ஆல்ரெடி கேட்டீங்க. எங்க சாங் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லிங்கா எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கும். அண்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில போற ஒரு ஃபீல் கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த மெஸ்அப்பும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் அண்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். ஆர்பி சௌதரி சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைனாலும் அவரோட ப்ரொடக்ஷன்ல வர்ற இந்த படம், விஷாலோட ப்ரொடக்ஷன்ல கம்பைண்டா வர இந்த படம், அவர் எங்க இருந்தாலும் இந்த படத்தை பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எங்களோட கோ ஸ்டார்ஸ், எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே அடுத்தடுத்து ஈவெண்ட் இருக்கிறதுனால எல்லாருமே வரிசையா பேசுவேன். பட் இன்னைக்கு ட்ரெய்லரோட ஸ்பெஷல் அட்டென்ஷனா இருக்கிறதுனால ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தை ஆகஸ்ட் 14th எல்லாருமே தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். கொடுத்தாரு ஒரு டைரக்டர் அண்ட் உங்களுக்கு அப்பா. சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அஸ்வின். அண்ட் இந்த படத்துல நான் அவரோட பையனா நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இங்க இருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என் ஸ்கூல் என்னோட படிப்புலயும் சரி, என்னை மோட்டிவேட் பண்றதுல சரி, எல்லாத்துலயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் விஷால் சாருக்கு. விஷால் சார் என்னோட அப்பாவை தாண்டி எனக்கு ரியல்ல அண்ணா மாதிரி இருந்தாங்க. எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க, டிப்ஸ் கொடுத்தாங்க. அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்டு மேனேஜர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், அப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக பழகின எல்லா அண்ணானுக்கும் எல்லா அக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஷாலா மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவங்க எனக்கு என்னோட அக்கா மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தாங்க, ரொம்ப ஹம்பிளா இருந்தாங்க. விஷாலானாவும் தான் ரொம்ப தேங்க்யூண்ணா. அடுத்து மாயா என்னோட தங்கச்சியா ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப அவங்க இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்படி சொல்றது, ரொம்ப தனிமையா இருந்தேன். எந்த நாள் தான் விளையாட வாங்கினா அங்க போலாண்ணா இங்க போலாண்ணான்னு சொல்லிட்டு துருதுருன்னே இருப்பா. மாயா சொல்லுங்க, ஸ்பீச் ரெடி பண்ணிருக்கீங்களா? பேசுங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் அம்மா அப்பா எல்லாருக்குமே தேங்க்ஸ். என் கிளாஸ்மேட்ஸ் கூட என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, உன்னால் முடியும் உன்னால் முடியும்ன்ட்டு. ஏதாச்சும் சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தா உண்மையாலே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க.
விஷால் சார் எவ்வளவு பிடிக்கும்? ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். துஷாரா, விஷால் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார்? செட்ல எப்படி கூப்பிடுவீங்க? விஷால் சார், துஷாரா மேம்லாம் செட்ல எப்படி கூப்பிடுவீங்க? துஷாரா அக்கா, விஷால் அங்கிள். ஏதாவது கிஃப்ட்லாம் வாங்குனீங்களா சார் கிட்ட சொல்லி? நான் உங்களுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் செஞ்சேன். அப்படியா? என்னது? சும்மா ஒரு கார்டு மாதிரி பண்ணி அதுக்குள்ள ஃப்ளவர்ஸ் போட்டேன். சோ ஸ்வீட், சோ லவ்லி. தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் இந்த குழந்தைங்களுக்கு. ரொம்ப அழகா அப்பா அம்மாவை மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் அவங்கள சொல்லிட்டு அப்புறம் கூட நடிச்ச சொல்லி தந்த எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் மாயா அண்ட் அஸ்வின். தேங்க்யூ. எப்படி ஸ்டைலிஷா இருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரியாது. பை பர்த்டே அப்படிதான் நினைக்கிறேன். நானும் எவ்வளோ ட்ரை பண்றேன். நிறைய விஷயங்கள் மாத்திக்க முடியல. பட் ஓரளவுக்கு மாறி இருக்கேன்னு நினைக்கிறேன். நடக்கண்ணா அவர் வேற நம்ம நண்பர். ப்ளஸ் நாங்கள் வி ஸ்டடி டுகெதர் இன் காலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். அண்ட் என்னுடைய ப்ரெஸ் நண்பர்கள், ஹலோ ஹாய். அதில் நிறைய பேர் கூட நான் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். And I'm very glad that I'm in front of you and you're going to be writing about me. More than all of it, விஷால் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். பாடலாசிரியர் சொன்னாங்க, சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்கலாம் வந்து ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்க முடியாது அப்படின்னு. உண்மையாகவே ரியல் லைஃப்லையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி ஹீரோவாக பார்த்த ஒரு ஆள் வந்து நம்ம தம்பி விஷால். இப்போ மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கும் போதே கூட யார் என்ன கேட்டாலும் எப்பவுமே எதுவாக இருந்தாலும் உடனே முதல்ல வந்து நிற்பாரு. இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் சம்திங் இன் தேர் லைஃப். அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா என்னை வச்சு ரொம்ப பாசமாக அன்பாக என்னை மேய்ச்சிருக்காரு இந்த படத்தில். லாட் ஆஃப் சீன்ஸ் இஸ் கிவன் மீ அ கிரேட் ஸ்பேஸ். அவருக்கு ஈக்குவலா அவரு கூடயே இருந்து எல்லா சீன்லயும் எல்லா ஷாட்லயும் என்னை கூடயே வச்சு இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காரு. அண்ட் இஸ் கிவன் மீ டூ டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இன் த ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது வரைக்கும் நம்ம நடிச்ச படங்கள்ல இந்த படத்துல எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் விஷால். அண்ட் என்ன ஒன்று அப்படின்னா, அவர் எப்போ ஓகே சொல்வாருன்றது தான் ரொம்ப பயமா இருக்கும். இதுல திலீப் சுப்ராயன் என்னை வந்து ஃபைட்லாம் வேற பண்ண வச்சிருக்காரு. முதல்ல வந்தோடனே ஃபர்ஸ்ட் காலில் விழுந்துருவேன். காலில் விழுந்தோடனே எல்லாரும் மரியாதை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அது பாசம், அது வேற. இது வந்து பார்த்துட்டாலிங் வச்சு பார்த்துக்கோ, வந்து ஆக்ஷன் டமால் டிமில் ரெண்டு அப்படின்னா மூஞ்சில மட்டும் காட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டுக்கு தான் அதெல்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் இதுல வந்து இருந்தாலும் பரவாயில்லண்ணே, ட்ரை பண்ணலாம், அவரே பண்றாரு, நீ ஏன் பண்ண, அவரு பண்ணுவாருப்பா, அவர் ஆக்ஷன் ஹீரோப்பா, நான் மூஞ்சிலே காட்டிக்கிறேன்னு என்னையும் வர தூக்கி போட்டு சாண்டெல்லாம் போட வச்சுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் யூ வில் ஆல் லவ் த ஃபில்ம் அண்ட் யூ வில் என்ஜாய் இட். இட்ஸ் காட் எவ்ரிதிங் ஃபார் அ குட் என்டர்டெய்னிங் ஃபில்ம் அண்ட் இட்ஸ் காட் அ மெசேஜ் இன் இட் டூ ஆல்சோ. ஸோ ஐ எம் ஷூர் யூ லவ் இட் அண்ட் வில் ஆல் மீட் ஃபார் த சக்ஸஸ் மீட். அண்ட் அவருடைய கட் சொன்னோன்னு ஒன்று வார்த்தை சொல்லுவார், மூவிங் ஆன், கட் மூவிங் ஆன் அப்படின்னாரு. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதே மாதிரி யூ வில் மூவ் ஆன் ஆஸ் அ கிரேட் டைரக்டர் ஆல்சோ ஃப்ரம் நவ் ஆன் அண்ட் லைஃப் இஸ் கோயிங் டு பி கிரேட் ஃபார் யூ அண்ட் லெட் த லார்ட் கிவ் யூ ஆல் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. த மேன் ஹி வாஸ் ஆல்வேஸ் வித் விஷால். டைலாக் எழுத வருவார், விஷால் ஒரு டைலாக் எழுதி கொடுத்துப்பார். நான் அதை கேட்பேன், கேட்டு சுரேஷ் சார் இதை இப்படி மாற்றிக்கலாமே சார், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஏதோ நோட் பண்ணுற மாதிரி பண்ணுவார். நானும் நினச்சேன் அங்கே போய் இதை வந்து இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு. அங்கே போனோன்னு விஷால் அதெல்லாம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் வேணா, இது போதும் அப்படின்றாரு அவர். நாங்கள் வந்து கேட்பேன், என்ன சுரேஷ் சார் பரவாயில்லைங்க பண்ணிடுங்க, அடுத்ததில் பார்த்துக்கலாம், அடுத்த சீனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் ஸோ டெடிகேட்டட் ஹி வாஸ் டு த டைரக்டர், நாட் ஈவன் ஒன் லைன் ஆர் அ வேர்ட் வில் சேஞ்ச். ஸோ ஐ திங்க் சுரேஷ் சார் இருக்கீங்களா? He's a wonderful man in the film. Till yesterday, day before yesterday, to finish the dubbing, he was there.
another one is Ramesh sir. எங்க இருக்காங்களா? I think அவங்களும் is there. He took such a good care of the whole team. எல்லாருமே என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்றத வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் ஒரு ஸ்லோ மோஷன்லேயே எல்லாரும் பண்ணுவார். பட் திங்ஸ் வேர் ஹேப்பனிங். அவர் அண்ட் தென் வி ஹேட் அவர் டைலாக் ரைட்டர். எப்படியோ சுரேஷ் சாரும் சரி விஷாலுமே சரி இதை மாற்றிக்கலான்னு அவர் விட மாட்டார். ஒரு படத்தில் டைலாக்கெல்லாம் மாற்றாம அவங்க கொடுத்த டைலாக்கை அப்படியே பேசின படம் வந்து மகுடம். அண்ட் I'm very happy, Vishal, to have such a wonderful team. And this film is going to be a great success, not only for you, for the team which worked for the whole film. Thank you very much.